இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்ம தலைவர் லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவா கலையாகிறாரு. அந்த படத்தோட பேரு டிசி. இந்த டீசரை நீங்க எல்லாரும் பார்த்துருக்க கூடும், ஏன்னா நான் லேட்டா தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தோட டீசரை பார்க்கையில என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏதோ வைலன்ஸ்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த டீசர்ல வந்த காட்சிகளை பத்தி விவரிக்கலாம். இந்த டீசரோட காட்சிகள் ஓபன் பண்ணா தலைவன் லோகேஷ் கனகராஜ் வந்து ரத்த கலரியா அப்படியே சும்மா அந்த வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கும், அவர் ஒய்ஃப் கிட்ட விவரிச்சுட்டு இருப்பாரு, அவர் எப்படி எல்லாம் ஓடி வந்தாரு கிருட்டு 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 கிருட்டுன்னு அப்படின்ற மாதிரி. அந்த சீனுக்கு அப்புறம் வந்து பேசுற மாதிரியே ஒரு கெட்டப்போட வராப்புல, கையில ஒரு கத்தி, உடம்பு ஃபுல்லா ரத்தம், தர ஃபுல்லா ரத்தம், என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு டைட்டில் டீசர் தான். இந்த டீசருக்கே இவ்வளவு ரத்தம்னா இன்னும் படத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு. பாடா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. லோகேஷ் கனகராஜ் படங்களும் சரி, நம்ம அருண் மாதேஷன் படங்களும் சரி, ரொம்ப வைலண்டான படங்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அருணோட முந்தைய படங்களான ராக்கி, சாணி காகிதம், அப்புறம் கேப்டன் மில்லர், இதெல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். அவர் வந்து வைலண்ட்டை விடவே மாட்டாரு. எந்த காரணத்துக்காகவும் கதையிலையும் சரி, காட்சி அமைப்புலையும் சரி காம்ப்ரமைசேஷன் பண்ணிக்கவே மாட்டாரு அப்படின்றது அவரோட படங்களை பார்த்தாலே தெரியும். ராக்கி படத்துல எல்லாம் ஹோட்டல்ல உருவி மாலையா போடுற காட்சியெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உருவி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதெல்லாம் வார்த்தைகளா மட்டும்தான் கேட்டிருப்போம். ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னல அதை விஷுவலா காட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாணி காகிதம், நம்ம செல்வராகவன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் அவரோட படத்துல தான். ஆனா அதுக்கு முன்னாடியே பீஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் அந்த படத்துல தான் ஆயிருக்கணும். அந்த படத்தோட விஷுவலாவும் வந்து பயங்கர பிளட், ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியில நம்ம கீர்த்தி சுரேஷ் அழகு பூ மாதிரி இருக்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஃபயர் ஆகி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் மில்லர் தான் வந்து ஓரளவுக்கு கமர்ஷியலான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து தனுஷ் தான் ஹீரோ. அப்படி இருக்கும்போது கமர்ஷியலா இருந்தாகணும்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் வந்து அறிமுக நாயகன் லோகேஷ் கனகராஜ் நடிக்கும் ரத்த குளியல் அப்படின்னு தான் பேர் வைக்கணும் போல. அந்த அளவுக்கு இந்த டீசர்ல காட்சிகள் இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும்ட்டு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ராரஸ்டிக் ஆக்ஷன் அண்ட் செக்ஸ் அந்த மாதிரி போகும் போல. இந்த பக்கம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு கெட்டப்ல வராப்புலன்னா, இந்த பக்கம் கேபி ஒரு கெட்டப்ல வராங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு செட் ஒர்க்கரா இருப்பாங்க போல, என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் லோகேஷ் வந்து ஒரு பிம்பா இருப்பாரு இந்த படத்துல அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா கிம்புன்றீங்க அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறதா இருக்கு. இதுல வந்து எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, லோகேஷ் அப்படின்ற சகாப்தம் இத்தோட முடிஞ்சிருமா அப்படின்றத வந்து யோசிக்க வைக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட படங்கள் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், அப்புறம் லியோ, இப்ப கூலி, இந்த 6 படங்கள்ல ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னா அவர் தான். 50 கோடி சம்பளம் நான் வாங்குறேன் அப்படின்றத ஒரு ஓப்பன் மேடையில சொன்னதும் அவர் தான். அந்த இடத்துல சரிக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லைட்டா சரிக்கிட்டாரு. இதுக்கு அப்புறம் அவர் எடுக்க போற படம் கைதி 2ஓ இல்லைன்னா அஜித் சாரை வச்சு AK-65ஓ இந்த மாதிரி ஏதோ ஒரு படங்கள் தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு தோணுது. இந்த படம் அவர் நடிக்க போற இந்த படம் கூட எனக்கு தெரிஞ்சு பெருசா போகுமா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல, டவுட்டாவே இருக்கு. எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, இப்போதைக்கு வைலன்ஸ் ஜாஸ்தியா வரதில்ல, இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு ஓட விடாதீங்கடா, அப்பதான்டா வைலன்ஸ் கம்மியாகும். நான் சொல்றதுக்காக படம் ஓடாம போயிடும் அப்படின்றதுக்காக இல்லை, பட் இருந்தாலும் வைலன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில கம்மியாகணும். நிறைய கண்டென்ட்டோட படங்கள் வரணும். வைலன்ஸை தவிர்த்து கண்டென்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கணும். அப்போதான் வந்து நிறைய படங்கள் இன்னும் பெருசாக முடியும். அந்த பக்கம் அது வந்துருச்சு, இந்த பக்கம் இது வந்துருச்சு, ஆனா நீங்க என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. பட் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு தரமான டைரக்டர், விக்ரம், கைதி, மாநகரம், மாஸ்டர் போல பக்காவா படம் கொடுத்த டைரக்டர், கடைசி 2 படங்களா லியோல பிளாஷ்பேக் சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்காக கோலியில பிளாஷ்பேக் மட்டும் சரியா எடுத்து வச்ச தருணமா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த சமயத்துல லோகேஷ் தூக்கின்னு போய் அருண் மாதேஷனோட வச்சு ஒரு படம் பண்றாரு. என்னவா வரப்போகுதுன்னு தெரியல, ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நடுவுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜோட தரமான கம்பேக் வேணும். என்ன படமா இருந்தாலும் சரி, அது கைதி 2வா இருந்தாலும் சரி, இல்ல AK-65 இருந்தாலும் சரி, தரமான கம்பேக்கை கொடுங்க. LCU அப்படின்னு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணீங்க, அந்த வேர்ல்டை வந்து பக்காவான ஒரு க்ளோசர் கொடுங்க. இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த டீசர்ல அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். இந்த டீசரோட மியூசிக், நம்ம அனிருத் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவாருன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது லோகேஷ்காக நடந்திருக்கும் அப்படின்றது தான் 100%. பட் இருந்தாலும் பயங்கரமான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த சாங் வந்து கேட்கும் போதே ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தாலும் பயங்கரமாக இருக்கு. அவர் வந்து ஏன் லோகேஷன்னா மட்டும் இறங்கி செய்கிறாருன்றது தெரிய மாட்டேங்குது. நல்லாவும் இருந்துச்சு. அது இங்கிலீஷ் பாட்டுன்னும் போதே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஐசன்பர்க்காக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஐசன்பர்க் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அது லோகேஷா இல்லை நெல்சனா இல்லை அனிருத்தா ஐசன்பர்க்கா இல்லை உண்மையான ஐசன்பர்க்கே தூக்கிட்டு வந்து இவனுக்கு பாட்டு எழுதுறானுங்களா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டும் சரி, அந்த டீசரும் சரி. சன் பிக்சர் வந்து தொடர்ந்து படங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவனுங்க எப்படா கண்டென்ட்டா கொடுத்துட்டு எப்படா சன் டிவியில போடுறீங்க அப்படின்றத கேட்க தோடுது. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு தரமான கம்பேக்கை கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும்பா. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் நான் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதையும் சொல்லுங்க. அதான் வர்கீஸ். அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றிய, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.